வணக்கம். ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஒரு இன்வெஸ்டார் இத பத்தின டீட்டெயில் கேட்டிருந்தார். அதுக்கான ஒரு வீடியோ தான். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்றது நேம்லயே இருக்கும். எக்ஸ்சேஞ்சில ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஃபண்ட். அப்ப ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? அப்ப ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பிகினர் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஆ இத பத்தின டீட்டெயில் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்றது, இது ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்க போல தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். பை அண்ட் செல் நடக்கும். பிரைஸ் மார்க்கெட் ட்ரெண்ட பொறுத்து பிரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். 9:15லேருந்து 3:30 வரைக்கும் ட்ரேட் ஆகும். அ நம்ம ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்க எப்படி பை அண்ட் செல் பண்றோமோ, அதே போல நம்ம ETFம் வாங்கலாம். ஸோ இப்போ எப்படி ட்ரேட் பண்றதுன்றத நம்ம பார்த்தோம். பட் ஆனா, இது ETF பத்தின பேக்கிரவுண்ட் என்ன? இப்போ ஈக்விட்டி ஸ்டாக்ன்றது அந்த ஒரு கம்பெனி நேம். அந்த கம்பெனி நேமுக்கு ஒரு ஷேர் பிரைஸோட வேல்யூ இருக்கும். அந்த பிரைஸ் 1 குவான்டிட்டியோ, இல்ல 5 குவான்டிட்டியோ, இல்ல நமக்கு தேவையான குவான்டிட்டிய நம்மளோட சாய்ஸ்ல நம்மகிட்ட இருக்கிற பணத்துக்கு ஏத்த மாரி, இல்ல நம்மளோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுக்கு ஏத்த மாரி வெயிட்டேஜ ஃபிக்ஸ் பண்ணி நம்ம குவான்டிட்டிய பர்ச்சேஸ் பண்ணுவோம். பட் ETF அப்படின்றது என்னன்னா, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக். பாஸ்கெட் ஆஃப் ஸ்டாக் இல்ல. பாஸ்கெட் ஆஃப் செக்யூரிட்டீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ, அப்போ இந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணும்போது, அது ஒரு பிரைஸ் இருக்கும். ஒவ்வொரு ETFக்கும் ஒரு பிரைஸ் இருக்கும். யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஷேருக்கு வந்து நம்ம ஒரு விலை அப்படின்னு எப்படி நிர்ணயிக்கிறோமோ, அந்த மாரி ETFக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். அதுதான் NAV பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஒரு யூனிட் அப்படின்றத நம்ம இங்க மென்ஷன் பண்ணுவோம். ஸோ, அப்போ இதில கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அ கலெக்ஷன் ஆஃப் செக்யூரிட்டீஸ் தான் நம்ம ETFன்னு சொல்லுவோம். இதில என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, இது ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கிரிப்ட். ஒரு ஸ்டாக்க வாங்கும்போது அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸோட மூவ்மெண்ட்ட பொறுத்து நம்மளோட புராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். ஆனா ETF வாங்கும்போது கலெக்ஷன் ஆஃப் செக்யூரிட்டீஸோட பிரைஸ் மூவ்மெண்ட்ட பொறுத்து அந்த ETFஓட பிரைஸ் சேஞ்சஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். அ இதில நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்க்கும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ETF மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது 9:15லேருந்து 3:30 வரைக்கும் நடந்துட்டு இருக்கும்போது, அந்த பிரைஸ் என்னன்றத நம்ம லைவ்வா பார்க்க முடியும். என்ன பிரைஸ்ல வாங்கணுன்றத நம்ம ஓனா டிசைட் பண்ண முடியும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவனிக்கக்கூடியது மியூச்சுவல் ஃபண்ட்ல குளோசிங் பிரைஸ் தான் NAV-யா நமக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. 2வது அதுக்கு ஒரு கட் ஆஃப் டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ள நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்றத ஆர்டர் பஞ்ச் பண்ணி, அதுக்கான பேமெண்ட்ட நம்ம குடுக்கும்போது தான், அது அந்த பர்ட்டிகுலர் கட் ஆஃப் டைமுக்குள்ள போகும்போது, அன்னையோட குளோசிங் NAV-ல நமக்கு கிடைக்கும். பட் அது குளோசிங் NAV-ய பொறுத்தவரைக்கும், நமக்கு அடுத்த நாள் மார்னிங் தான் நம்ம இத தெரிஞ்சுக்க முடியும். இல்ல அன்னைக்கு ஈவ்னிங் அ நம்ம புரோக்கரேஜோட இல்ல அ வெப்சைட்ஸ்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா ETF வந்து லைவ் பிரைஸே நம்ம வாங்க போற பிரைஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம லைவாவே ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் என்ன பிரைஸ்ல நான் வாங்கணும்னு டிசைட் பண்ணி வாங்குறேனோ, அதே போலவே ETFவையும் நம்ம டிசைட் பண்ணி பிரைஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளால வாங்க முடியும். அந்த 9:15லேருந்து 3:30க்குள்ள. இப்போ என்னென்ன டைப் ஆஃப் ETF இருக்கு? இண்டெக்ஸ் ETF. நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாரி நெறைய கேட்டகரைசேஷன் இருக்கிற இண்டெக்ஸோட ETF வந்து அவைலபிள் இருக்கு. நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல. இன்னும் ஒரு சில இண்டெக்ஸ் ETFம் இருக்கு. பிக்ஸட் இன்கம் ETF. இது வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் பாண்டோட ETFஆ நம்ம பார்க்க முடியும். அதேபோல கமாடிட்டி, கோல்டு ETF இருக்கு. சில்வர் ETF இருக்கு. இந்த மாரி இந்த மாரி ஒவ்வொரு கமாடிட்டி ப்ராடக்ட்க்கான ETFஸ் வந்து நம்ம அவைலபிள் இருக்கு. இன்வெர்ஸ் ETFன்னு ஒண்ணு இருக்கு. மார்க்கெட் ஃபால் ஆகுறத நம்ம பெனிஃபிஷியல் ஆகுறதுக்கான ஒரு ETF அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபாரின் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ETFஸும் அவைலபிள் இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அ இந்த ETF மியூச்சுவல் ஃபண்டுக்கான காஸ்ட். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் எக்ஸ்சேஞ்சில ட்ரேட் ஆகுறதுனால, நம்ம டீமேட் அக்கவுண்ட்ல ஸ்டாக் போல நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியுன்றதுனால, புரோக்கரேஜ் வந்து அப்ளிகபிள் ஆகும். 2வது இதில ரொம்ப முக்கியமானது டாக்ஸ் எஃபிஷியன்ட். ஸோ, அப்போ என்னன்னா, இதில ஒரு சில ETFஸ் வந்து காஸ்ட் வைஸ் குறைவா இருக்கும். சார்ஜஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் இந்த மாரி சார்ஜஸ் வைஸ் வந்து குறைவா அ அவைல் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த மாரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள் டூ ட்ரேட். ஸ்டாக் மார்க்கெட்ல லைவா ட்ரேட் ஆகுறதுனால,
பை அண்ட் செல் வந்து ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு இடிஎஃப் அப்படின்னும்போது, நம்ம ஈஸியா பை அண்ட் செல் பண்ண முடியும். டிரான்ஸ்பரன்சி. ஆ ஆக்சுவலா என்னன்னா, அந்த இடிஎஃப்ல என்னென்ன ஸ்டாக் இருக்கு, எவ்வளோ வெயிட்டேஜ்ன்றத டே டூ டே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டெய்லி அப்டேஷன்ஸ் இருக்கிறதுனால, டிரான்ஸ்பரன்ட்டா நம்ம வாங்குற இடிஎஃப்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு, அதோட வெயிட்டேஜ் என்னன்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இத தாண்டி ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்ஸ். அடுத்தது ரிஸ்க் என்ன இருக்கு? ஆ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரிஸ்க் என்ன அப்டின்னா, லிக்விடிட்டி. ஆ ஒரு சில இடிஎஃப்ஸ் வந்து அதிகமான வால்யூம் வந்து டே டு டே ட்ரேட் ஆகும். லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். ஆனா, ஓ கிட்டத்தட்ட பாதிக்கு மேல ட்ரேட் ஆகுற இடிஎஃப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி கொஞ்சம் குறைவாவே இருக்கும். ஸோ, அந்த பையருக்கும், செல்லருக்கும் இருக்கிற அந்த டிக்கர் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப அது வந்து இல்லிக்விட் இடிஎஃப்ஸும் ஒரு சில ஸ்கிரிப்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, ஓவரால் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இல்ல ஒரு ரீட்டெயில் இல்ல ஸ்மால் ஒரு ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ நான் மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்? ஒரு போர்ட்ஃபோலியோ நான் கிரியேட் பண்ணும்போது, அதில வெயிட்டேஜ் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆம் ஐடி செக்டார்ல நான் இவ்வளோ பெர்சன்டேஜ் வெயிட்டேஜ் நான் ஹோல்ட் பண்ணணும். ஆ அதர் டெலகாம் செக்டார்ல இவ்வளோ வெயிட்டேஜ் நான் ஹோல்ட் பண்ணணும். அதேமாரி இண்டஸ்ட்ரியல், எஃப்எம்சிஜி, ஃபார்மா இந்த மாரி டைவர்சிஃபிகேஷன் வந்து நம்மளால எக்ஸாக்ட்டா ஒரு ரீட்டெயில் போர்ட்ஃபோலியோ ஆ இன்வெஸ்டாரால மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ, அப்போ இந்த மாரி இடிஎஃப் வந்து ஈஸியா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வெயிட்டேஜையும் சரி, டைவர்சிஃபிகேஷனையும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த இடிஎஃப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆ அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்க வச்சுட்டு அதிகமான ரிஸ்க் எடுக்கணுன்றத விட, இடிஎஃப்ஸ் வந்து டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, நமக்கு அந்த ரிஸ்க்க குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆம் டிஸ்கிரிப்ஷன்ல அ என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்கு. ஸ்டாக் அப்டேட்ஸ், நியூஸ் இது எல்லாமே நீங்க ரிசீவ் பண்ணலாம். இதுவரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. நன்றி, வணக்கம்.